தனது தீனை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் தூய எண்ணத்தோடும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுகிற நல்ல வாய்ப்பையும் அவனது மார்க்கத்தை பற்றி பேசி கேட்கிற நல்ல வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த கல்வி அமர்வை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் மிகப்பெரிய சேமிப்பாக ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பெரிய பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன என்பதை தாங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். ஈமானை புதுப்பிக்க வாரீர் அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குரான்ல மனித சமுதாயத்திற்கு செய்த அருட்கொடைகளை பற்றி சொல்லும் பொழுது வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருட்கொடைகளை நீங்கள் எண்ண முனைந்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. எத்தனை எண்ணினாலும் அந்த எண்ணிக்கையை விட தாண்டி அல்லாஹ் நம் மீது அருட்கொடைகளை நிஅமத்துகளை செய்திருப்பான். அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பது எண்ணில் அடங்காதவை. அந்த அல்லாஹ்வுடைய மாபெரும் அருட்கொடையில் மிகப்பெரிய அருட்கொடை, முதன்மையான அருட்கொடை எது அப்படின்னு சொன்னா, நமக்கெல்லாம் அல்லாஹ் ஈமானை வழங்கியிருப்பது. அல்லாஹுவை நம்புகிறவர்களாக நாமெல்லாம் இருப்பது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட மாபெரும் அருட்கொடை. இந்த அருட்கொடைக்கு கீழே தான் எல்லாமே. நம் வாழ்க்கையில் கிடைத்த எதுவாக இருக்கட்டும், நல்ல வீடாக இருக்கட்டும், நல்ல பொருளாதாரமாக இருக்கட்டும், நல்ல மனைவியாக இருக்கட்டும், நல்ல கணவனாக இருக்கட்டும், நல்ல பிள்ளைகளாக இருக்கட்டும், நல்ல வேலையாக இருக்கட்டும், நல்ல எதிர்காலமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஈமானை தாண்டி இவைகளெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிற எக்ஸ்ட்ரா போனஸ். ஈமான் தான் என்னது? பெரிய நிஅமத், முதன்மையான நிஅமத். இப்படிப்பட்ட இந்த நிஅமத்தை, ஈமான் என்ற இந்த அருட்கொடையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புதுப்பித்து கொண்டே இருக்கின்ற அந்த பொறுப்பும், அதை நமது வாழ்க்கையில் இறுதி மூச்சு வரை பாதுகாக்கின்ற பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. நம்முடைய ஈமானை என்ன செய்யணும்? நாம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் திருமறை திருக்குரான்ல சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஈமானை புதுப்பிக்கிறத பற்றியும் நம்முடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கிறான். எப்படி? யூதர்களை அல்லாஹ் அழைச்சி ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன புதுசா அவங்கள இஸ்லாத்தை ஏத்துக்க சொல்றான் அப்படின்னு விளங்கிக்கலாம்.
நசாராக்களை அழைச்சி அப்படி சொன்னாலும் அவங்களையும் இஸ்லாத்தை ஏத்துக்க சொல்றான் அப்படின்னு நினைக்கலாம். அல்லது யா அய்யுஹன்னாஸ் அப்படின்னு ஒட்டுமொத்த உலக மக்களையும் அல்லாஹ் அழைச்சி அப்படி சொன்னா இஸ்லாத்தை ஏத்துக்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இங்க அழைப்பு யாருக்கு கொடுக்கப்படுது? ஈமான் கொண்டவர்களுக்குத்தான் அழைப்பு கொடுக்கப்படுது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? நம்முடைய ஈமானை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய ஈமானை வலுப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நமது இறுதி மூச்சு வரை அதை பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அறிவுரையை இந்த வசனத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டும் என்கிற பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அழகா புரிகிற மாதிரி உதாரணத்தோடு நமக்கு நபி அவர்கள் விளக்குறாங்க பாருங்க. இன்னல் ஈமான லயஹ்லகு ஃபி ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹ்லகு ஸௌபு, ஆடை இற்று போவதை போன்று ஆடை பயன்படுத்த பயன்படுத்த அது பழையதாக மாறுவது போன்று உங்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமானும் மங்குகிறது, உங்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமானும் குறைகிறது, பலகீனம் அடைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆடை பயன்படுத்த பயன்படுத்த இற்று போகுதா இல்லையா? அதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்குறோமா இல்லையா? உணர்றோமா இல்லையா? என்ன பெரிய பிராண்டில் நாம் ஆடை வாங்கினாலும் ஒரு வருஷத்தில் என்ன செய்யும்? அதனுடைய கலர் மங்கும், அப்புறம் அதிலேருந்து நூட்களாக வெளியே வரும், அப்புறம் பிசுறு வரும், அப்புறம் கிழியும், அப்புறம் சுத்தமாக நெஞ்சு போயிடும். இதுதானே நிலைமை. இதே மாதிரி தான் உங்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமானும் குறைந்து விடுகிறது, பலகீனத்தை அடைகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன் ஈமான புதுப்பிக்க சொல்லுது, ஹதீஸும் ஈமான புதுப்பிக்க சொல்லுது. அதை தொடர்ந்து சஹாபாக்கள் ஈமானை புதுப்பிக்கிற விஷயத்துல எப்படி நடந்து கொண்டாங்க அப்படிங்கிற அந்த பகுதியை நாம பார்த்தோம் அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொள்ளும் பொழுது, அழைப்பு கொடுக்கும் பொழுது எப்படி பேசிக்கொள்வார்கள் என்றால், தஆலவ் நஜ்லிஸ் நுமின் சாஅத்தன், வாருங்கள் சிறிது நேரம் நாம் அமர்ந்து ஈமான் கொள்வோம். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு வார்த்தை பாருங்க. நம்மெல்லாம் இன்னைக்கு ஒருவர் சந்திச்சுக்கிட்டா, வாங்கலாம் டீ குடிக்க போவோம், வாங்கலாம் ஹோட்டலுக்கு சாப்பிட போவோம் அப்படின்னு கூப்பிடுவோமா இல்லையா? நம்முடைய அழைப்புலாம் உலகத்தை சுற்றி தானே இருக்குது, உலகத்தை சுற்றி தானே இருக்கும். ஆனால் சஹாபாக்களுடைய அழைப்பு பாருங்க, வாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து நாம ஈமான் கொள்வோம். அப்படின்னா என்ன? நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்று அழைப்பு கொடுப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப அதை தொடர்ந்து நாமளும் நம்மளுடைய ஈமானை என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். அந்த பொறுப்பு, அந்த கடமை நமக்கு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் மறுமை நாளின் மீதும் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அது எப்போதும் குறையாமல் கூடாமல் ஒரே சீராக இருப்பதில்லை. அது சில நேரத்தில் என்ன செய்யும்? குறையும், சில நேரத்தில் கூடும்.
கூடுனா பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் எனக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலக வாழ்க்கையிலும் நாம் நல்லா இருக்க போகிறோம், மரணத்துக்கு பிறகு உள்ள மறுமை வாழ்க்கையிலையும் நாம் நல்லா இருக்க போகிறோம். ஆனால் குறைஞ்சா ஆபத்தா இல்லையா? நம்முடைய ஈமான் குறையும் போது அது குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு அதை கவனிக்காம நம்ம சும்மா விட்டுற முடியுமா? விட்டா என்னது, நமக்கு தான் பாதிப்பு. அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். அப்ப ஈமானை என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். அன்பிற்குரியவர்களே, இந்த ஈமானை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி படைச்சு வச்சிருக்கிறான்? கூடக்கூடியதாகவும் குறையக்கூடியதாகவும் தான் படைச்சு வச்சிருக்கான். மலக்குகளுடைய ஈமான் தான் கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது, அது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். நபிமார்களுடைய ஈமான் கூட எப்படி தெரியுமா? உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, நபிமார்களுடைய ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும், ஆனால் ஒருபோதும் குறையாது. ஆனால் நாம எப்படி? சஹாபாக்கள் உட்பட, தாபீன்கள் உட்பட, நல்லடியார்கள் உட்பட, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைவரும் உட்பட எல்லாருடைய ஈமானும் கூடும் குறையும். இதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய சரியான நம்பிக்கை. அப்ப அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஈமான் குறையுதே, அதை நாம அதிகப்படுத்தணுமே, புதுப்பிக்கணுமே, அதை வலுப்படுத்தணுமே என்கிற அக்கறை, கவனம் நம் வாழ்க்கையில் நமக்கு என்றாவது ஏற்பட்டது உண்டா? ஏற்படணுங்க. நம்முடைய ஈமானை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும். நம்முடைய ஈமானை பற்றி நாம் பயப்பட வேண்டும். அது சரியா இருக்கணுமே, அது நிறைய இருக்கணுமே, அது தெளிவா இருக்கணுமே அப்படின்னு என்ன செய்யணும்? ஈமானை பத்தி கவலைப்படணும். சஹாபாக்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அபி முலைகா ரஹிமஹுல்லா என்ற தாபிஈ அறிஞர் குறிப்பிடுகிறார், நான் கிட்டத்தட்ட 30 சஹாபாக்களுடன் பழகி இருக்கிறேன். அவர்கள் அனைவரும் தங்களுடைய ஈமானிலே நிஃபாக்கை, நயவஞ்சகத்தை பயந்திருக்கிறார்கள். அவர்களில் யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை என்னுடைய ஈமான் ஜிப்ரீலுடைய ஈமானுக்கு சமம் என்று. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. கொஞ்சம் இந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. வஹி இறங்கின காலத்தில் வாழ்ந்தவங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 கண் கொண்டு பார்க்கிற அந்த பாக்கியம் பெற்றவர்கள், அந்த சஹாபாக்களுடைய ஈமானை பற்றி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? பயந்திருக்கிறாங்க, கவலைப்பட்டிருக்கிறாங்க. எப்போ பயமும் கவலையும் நமக்கு வருதோ அப்பதான் அதை சரி செய்யற அந்த ப்ராசஸ்ல நம்ம இறங்குவோம். இல்லைன்னா இறங்குவோமா? இறங்கவே மாட்டோம். சஹாபாக்கள் அடிக்கடி தங்களது வாழ்க்கையில் இந்த ஈமானை பற்றி கவலைப்பட்டதனாலும் பயந்ததனாலும் அதை சீர் செய்து கொண்டே இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இது ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய முடிவு. அதுல குறிப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்களுடைய நிலைகளை பாருங்கள். மதீனத்து வீதியில ஹம்பலா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் என்ன சொல்லிக்கிட்டு போனார் தெரியுமா?
நாஃபக்க ஹந்தலா, நாஃபக்க ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக்காக ஆகிவிட்டார், நயவஞ்சகனாக ஆகிவிட்டார் அப்படின்னு தன்னை பற்றியே தனக்கு தீர்ப்பு கொடுத்துக்கிறார். இந்த தீர்ப்பெல்லாம் நாம் அடுத்தவங்களுக்கு தான் கொடுப்போம், நமக்கே நாம் கொடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஈமான்ல அவ்வளோ பெஸ்ட்டு, நம்ம ஈமான்ல அவ்வளோ கரெக்டு அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே அவர் தன்னை பற்றியே தனக்கு சொல்லிக்கிட்டார். இதெல்லாம் சாதாரண வார்த்தையாங்க. நயவஞ்சகனாக மாறிவிட்டார். நயவஞ்சகம்னா என்னன்னு தெரியுதா? அதாவது உள்ளத்தில் ஈமான் சரியாக பாயாமல் சும்மா ஈமான் பாஞ்சது மாறி வெளி தோற்றத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? நிஃபாக். லா ஹவுல வலா கூத்த இல்லா பில்லா. அந்த மாதிரி நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அந்த ஈமானை வச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அந்த ஈமானை வச்சு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, வேஸ்ட். அல்லாஹ் நமக்கெல்லாம் முழுமையான தூய்மையான ஈமானை தரட்டும். அப்போ ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு மதீனா வீதியில இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை இடையிலே சந்தித்து, ஹம்தலா எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றீங்க? இதெல்லாம் சொல்ற வார்த்தையா? என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு விளக்கம் கேட்கும்போது ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, நாம் அல்லாஹுவின் தூதருடைய சபையிலே போய் அமர்ந்து சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் மறுமையை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் சொல்லுகிற சமயத்தில் அதையெல்லாம் நாம் நேரடியாக கண்டது போனவே ஒரு உணர்ச்சி வசம் நமக்கு ஏற்படுகிறது. சொர்க்கன்னா இப்படியா, நரகன்னா இப்படியா, மறுமைன்னா இப்படியா, மார்க்கன்னா இப்படியா, சா இன்னிலிருந்து நம்ம கரெக்டாக இருக்கணும்ப்பா, தப்பு செய்யவே கூடாது அப்படின்லாம் நமக்கு எண்ணம் வருது. நமக்கும் வருதா இல்லையாங்க? நல்ல ஒரு ஆக்ரோஷமான பயானை கேட்டால் சில நேரத்தில் நமக்கும் என்ன செய்யும், அந்த மாதிரி வரும். அல்லது நம்மளும் வாரத்துக்கு ஒரு முறை ஜும்மாவை வந்து கேட்குறோம்னு வைங்க, சா இன்னைக்கு என்ன சொன்னாருப்பா, இன்னையில இருந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஜும்மா முடிஞ்சாச்சுன்னா சும்மா முடிஞ்சு நம்ம ஈமான்லாம் அப்படியே புஷ்ஷுன்னு இறங்கிரும். இது என்னமோ அவருக்குள்ள பிரச்சனையை மட்டும் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க, நமக்கும் உள்ள பிரச்சனை தான் இது. புரியுதுங்களா? அவருக்கு மட்டும் ஏற்படுற பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மாதிரி நேரடியாக கண்டது போன்ற ஒரு உணர்ச்சி வசம் ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரின் சபையை விட்டுவிட்டு நாம் வீட்டிற்கு வந்தால், நம் மனைவியோடு இருக்கும்போது, பிள்ளைகளோடு இருக்கும்போது, வியாபாரத்தோடு இருக்கும்போது, சக வாழ்க்கையில் நாம் ஈடுபடும்போது அது எல்லாமே அப்படியே மறந்து போயிடுதே. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரின் சபையில் ஒரு நிலை, இங்கே ஒரு நிலையாக இருக்க, இதை நினச்சி தான் நான் பயப்படுறேன். இவர் பயந்தா மாதிரி பயப்படணும்னா நம்மள நிறைய பேர் பயப்படணும். அப்படி தானே? எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, வல்லாஹி இப்படி ஒரு நிலை எனக்கும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அதுல தன்னையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சிறப்பை, உயர்ந்த நிலையை இஸ்லாத்தில் அவருக்கு எத்தனாவது இடம்? சஹாபாக்கள்ல அவருக்கு எத்தனாவது இடம்? ஃபர்ஸ்ட் இடம். அப்படித்தானே? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து என்னென்ன சிறப்புகளை அல்லாஹ் திருமறை திருக்குரானிலே குறிப்பிடுகிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களோ அத்தனையும் அவருக்கு தெரியும். தெரியாம இல்லை. இவ்வளவு சிறப்புகள் தனக்கு இருந்தும்
தன்னையும் அதற்குள் சேர்த்துக்கிட்டார். நம்மக்கிட்ட யாராவது வந்து இந்த மாதிரி ஈமானிய பிரச்சனையை பற்றி முறையிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அடப்பாவி, அவ்வளோ மோசமானவனா நீ, உன்னை நல்லவன்ல நினச்சேன், போ, இதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தா பாரு அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை சேர்த்துப்போமா? சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னையும் அதிலே சேர்த்து கொண்டார்கள். வாங்க நம்ம 2 பேருமே போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதற்கான தீர்வை, காரணத்தை கேட்போம் என்று போகிறார்கள். நபி அவர்களிடத்திலே போய் கேட்குறாங்க. நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? தாக்க சரீஹுல் ஈமான். ஈமான்னா அப்படி தான் இருக்கும். அல்லாஹ் அந்த ஈமானை அப்படி தான் படைச்சிருக்கான். இந்த மாதிரியான மாற்றத்துக்கெல்லாம் நீங்கள் மாற்றம் உங்கள் ஈமானில் ஏற்படுதா இல்லையா? இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு ஆறுதல் சொல்கிற வகையிலே தங்களுடைய ஈமானை பற்றி கவலைப்பட்டார்கள் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் இந்த ஈமானை புதுப்பிக்கிற விஷயத்திலையும், இந்த ஈமானை வலுப்படுத்துகிற விஷயத்திலையும், பாதுகாக்கிற விஷயத்திலையும் இந்த முஸ்லிம் உம்மத் எவ்வளவு அலட்சியம் காட்டுகிறது. அப்போ பாருங்க, உயர்ந்த சஹாபாக்கள் இவர்களெல்லாம் அவங்க ஈமானை பற்றி என்ன செஞ்சிருக்கிறாங்க? கவலைப்பட்டு இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலைமை இது. அடுத்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க குத்த போடுறதுக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, சுபுகு தொழுகையில் இருக்கும்போது தானே அவங்க குத்தப்படுறாங்க. குத்தப்படுறதுக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க. என்ன தெரியுமா கேட்டாங்க? ஹுதைஃபா அவர்களே, அல்லாஹுவின் தூதர் உங்களிடத்திலே கொடுத்திருந்த அந்த முனாஃபிகீன்களின் பட்டியலை எனக்கு தாருங்கள் அப்படின்னு. என்ன, ஒருவேளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இருக்கு? ஆட்சி இருக்கு, அரசு இருக்கு. அதுவும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஃபித்னாவுடைய கதவுன்னாங்க. ஃபித்னாவை ஒழிக்கிறதுல ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்னு நபி அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? ஒருவேளை அந்த நோக்கத்திலையும் அவங்க கேட்டிருக்கலாம். ஆனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, இல்லை, இது அல்லாஹ்வுடைய தூதரின் ரகசியம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதை நான் யாருக்கும் தருவதற்கு இல்லை அப்படின்னு கண்டிப்பாக மறுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்து என்ன கேட்டாங்க தெரியுமா? சரி, அந்த லிஸ்ட்டை தர வேணாம், அதில் எனது பெயர் இடம்பெயர்கிறதா என்பதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யோசிச்சு பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எத்தனாவது இடம்? சஹாபாக்கள்ல 2வது இடம். அவங்க தங்களுடைய அந்த ஈமானை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் அந்த லிஸ்டில் இடம்பெறவில்லை, உங்களுக்கு பிறகு இந்த ரகசியத்தை வேறு யாருக்கும் சொல்வதற்கும் இல்லை என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்துவிட்டார்கள். தன்னுடைய பேர் இல்லைன்னு சொன்னோடனே அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. அதற்கு பிறகிலிருந்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஜனாசாவில் கலந்துக்கலையோ அந்த ஜனாசாவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த முனாஃபிகீன்களுடைய பட்டியலில் அவர் இருந்திருப்பார். எனவேதான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்ளவில்லை என்று புரிந்து உணர்ந்து தாங்களும் அதிலிருந்து விலகிக் கொள்பவர்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மூத்த அந்த 2 சஹாபாக்களுமே ஈமானை பற்றி கவலை
படும் பொழுது நீங்களும் நானும் அதை கவலைப்படாமல் அது என்ன போனாலும் போகட்டும் அப்படின்னு கடந்துட முடியுமா? அப்போ இந்த ஈமானை பற்றி கவலைப்படணுங்க. அன்பிற்குரியவர்களே, நம் உள்ளத்திலே பாய்ஞ்சிருக்கிற அந்த ஈமான் நாளை மறுமை நாளில் அளக்கப்படுவது மிக உறுதி. நம்முடைய நன்மையும் தீமையும் அளக்கப்படுவது 100% எப்படி உண்மையோ அது போன்று நம்முடைய ஈமானும் அல்லாஹுவால் அளக்கப்படும். ஈமானுக்கான கடைசி கட்ட அளவுலாம் ஹதீஸ்ல சொல்லப்படுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொர்க்கவாசிகள்கிட்ட சொல்லுவானா, என்னென்ன, யாருடைய உள்ளத்திலே 1 தீனார் அளவிற்கு ஈமான் இருக்கிறதோ அவர்களை நரகத்திலிருந்து நீங்கள் வெளியேற்றுங்கள். ஒன்று மலக்குகளிடத்தில் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லுவான் அப்படின்னு வருது. இன்னொரு அறிவிப்பில் சொர்க்கவாசிகள்கிட்ட அல்லாஹ் இப்படி வெளியேற்றுங்கள்னு சொல்லுவான் அப்படின்னு வருது. 2 மாதிரியான அறிவிப்பும் வருது. அப்போ ஈமான் எவ்வளவு? 1 தீனார், ஒரு காசுடைய அளவு. அடுத்து, யாருடைய உள்ளத்திலே 1/2 தீனார் அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் நரகத்திலிருந்து நீங்கள் வெளியேற்றுங்கள். இது 2வது அளவு. 3வது, யாருடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் நரகத்திலிருந்து நீங்கள் வெளியேற்றுங்கள். 4வது, யாருடைய உள்ளத்திலே அணுவளவு ஈமான் இருக்கிறதோ அவரையும் நீங்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள். அணுதான் கடைசி. ஈமானுடைய அளவுல என்னது? அணுதான் கடைசி. இப்ப கடைசி கட்ட அளவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த அணுவுல இருந்து இந்த ஈமானுடைய அளவு எங்க போகுது தெரியுமா? மலை அளவுக்கு. அணுவுல இருந்து மலை அளவுக்கு ஈமான் போகுது அளவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பற்றி புகழும் போது, குறிப்பாக ஈமானை முன்னிட்டு புகழும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என் உம்மத்திலே சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமான் மின் ஜிபாலிர் ரவாசி, உறுதியான மலைகளை விட மிக வலுவாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. நபித்தோழர்களுடைய ஈமானை யார் புகழ்ந்திருக்கிறா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். அப்ப ஈமானுடைய அளவு மலையிலிருந்து எங்க போகுது? அணுவளவுக்கு போகுது. இதுல நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கணும்னு தெரியல. கடைசியில் உள்ள 4 அளவுல இருக்கிறோமா, இந்த 4 தாண்டி எங்கேயோ இருக்கிறோமா, நடுவுல இருக்கிறோமா? அல்லாஹ்வே அதை அறிந்தவன். இப்ப நம்முடைய ஈமான் அளக்கப்படுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது ஈமான் அளக்கப்படும் என்பதற்குரிய ஆதாரத்தை நமக்கு சொல்லுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்னும் நபிமொழி தொகுப்புல பதிவு செய்யப்படுகிறது. நாளை மறுமை நாளில் குண்டான பருமனான ஒரு மனிதன் கொண்டு வரப்பட்டு தராசிலே வைத்து அவன் அளக்கப்படுவான். ஆனால் அவனுக்கு எந்த எடையும் வெயிட்டும் இருக்காது. நீங்க விரும்பினா இந்த வசனத்தை ஓதிக்குங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, மறுமை நாளில் அவர்களுக்கு எந்த ஒரு எடையையும் நாம் ஏற்படுத்த மாட்டோம் என்கிற அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? அவரையோ அல்லது அவரின் 2 கால்களையோ
தராசிலே வைத்து அல்லாஹ் அளந்து பார்க்கிற சமயத்திலே, எடை போடுகிற சமயத்திலே உஹது மலையை விட இவருக்கு கனம் இருக்கும், எடை இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா சஹாபாக்களே ரொம்ப மூத்தவர், ரொம்ப மெலிந்து இருக்கிறவர், ஒல்லியான ஆள். அவரே மெலிந்திருப்பார், அவரது கால்கள் இன்னும் மெலிந்திருக்கும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல் துலக்கிறதுக்காக மிஸ்வாக்கு குச்சி உடைக்கிறதுக்கு மரத்தில் ஏறினார். காற்று அடித்து அவருடைய கீழாட கொஞ்சம் விலகினுச்சு. அவருடைய மெலிந்த கால்களை பார்த்து விட்டு முஸ்லீம்கள் எல்லாம் சிரித்தாங்க. அப்போத்தான் ரசூல்லா சொன்னாங்க, யாரை பார்த்து சிரிக்கிறீங்க? இவர் எப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர், உயர்வுக்குரியவர் தெரியுமா? தராசுல அல்லாஹ் இவரை அளந்து பார்க்கும்போது உஹது மலையை விட அதிக எடை இவருக்கு இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. உஹது மலை இருக்க, அது உயரத்தில் வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா பரப்பளவுல ரொம்ப பெருசு. 8 கிலோமீட்டர் சுற்றளவுல பரப்பளவுல உள்ள ஒரு பெரிய பிரம்மாண்டமான மலை தான் உஹது மலை. அவ்வளவு வெயிட் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குண்டா உள்ள ஒரு மனிதருக்கு அங்க வெயிட் இல்லை, ஒல்லியா இருக்கிற மனிதருக்கு வெயிட் இருக்கு. எப்படிங்க? அதுதான் ஈமானிய வெயிட். இதுதான் என்னது? ஈமானிய வெயிட். இப்போ அல்லாஹ் மறுமையில நம்முடைய ஈமானை அளப்பான். அப்போ அந்த ஈமானை அளக்கும் போது நிறைய கனமுடையதா எடையுடையதா இருக்கணுமா இல்லையா? அந்த அளவுக்கு அந்த ஈமானை நாம மெருகேத்தணுமா இல்லையா? அந்த அளவுக்கு நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்து கொண்டே இருக்கணுமா இல்லையா? இந்த ஈமானை சாகடிச்சுக்கிட்டே இருந்தா, இந்த ஈமானை கொன்னுகிட்டே இருந்தா, உள்ளதெல்லாம் இறங்கி போய் ஒண்ணுமே இல்லாம கடைசியில லோ பேட்டரி ஆன பிறகு அதுக்கு பூஸ்டர் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நிலைமையில நம்முடைய ஈமானை வச்சிருந்தா நாம எப்படி மறுமை வாழ்க்கையில ஜெயிக்கிறது? மறுமை வெற்றி நமக்கு எப்படி சாத்தியம்? இதை மூமின்கள் சிந்திச்சு பார்க்கணும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய ஈமானை புகழ்ந்தது மட்டுமல்ல, அல்லாஹ்வும் புகழ்ந்திருக்கிறான். நபி புகழ்றதை விட அல்லாஹ் புகழ்றது இன்னும் பெரிய உயர்வு தான். ஏன்னா நபிக்கு ரகசியம் எல்லாம் தெரியாது, மறைவான ஞானம் கிடையாது, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தது மட்டும்தான். அப்படிதானங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவான ஞானம் தெரியும் என்பதும் உண்மை, தெரியாது என்பதும் உண்மை. எப்படி? அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த மறைவான ஞானம் அவருக்கு இருக்கு, அல்லாஹ் அறிவித்து கொடுக்காத மறைவான ஞானம் அவருக்கு இல்லை. இப்படிதான் தெளிவா நம்பணும். குர்ஆன் ஹதீஸ் அப்படித்தான் தெளிவா நம்ப சொல்லுது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய ஈமானை புகழ்ந்தாங்க. எப்படி? என் உம்மத்திலே சிலர் இருக்கிறாங்க, அவங்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமான் உறுதியான மலையை விட உறுதியா இருக்கு, மலைகள் கூட அசைந்தாலும் நிலை குலையாத ஈமான் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க தெரியுமா? இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சூரத்து நிசாவில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனத்துக்கு ஒரு சபபு நுசூலை எழுதுறாங்க. அந்த வசனம் இறக்கப்பட்டதனுடைய காரணி என்னன்னு சொன்னா, யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்க அல்லாஹ்வுடைய சொல் பேச்சு கேட்காதோம், அல்லாஹ்வுடைய சொல் பேச்சு கேட்காதோம். அல்லாஹ் நேரடியாக அவங்கள்ட்ட கட்டளையிட்டா கூட அதை ஒரு ரொம்ப ஆர்வமாக பணிஞ்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப ஈடுபாடோடு அவங்க செய்ய மாட்டாங்க. சொல் பேச்சு கேட்காத ஒரு சமூகம் தான் அவங்க. அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், வலவ் அன்னா கதப்னாஹும் அனிக்துலு அன்ஃபுஸக்கும் அவ் இக்ருஜூ மின் தியாரிக்கும்
மா ஃபஅலூஹு இல்லா கலீலும் மின்ஹும். நபிக்கு அல்லாஹ் சொல்றான், தூதரே முஹம்மதே, இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இவங்க அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு மாறு செய்து வாழக்கூடியவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வே நேரடியா நீங்க சாகுங்க அப்படின்னாலும், உங்க வீட்டை விட்டு வெளியேறிடுங்க அப்படின்னு சொன்னாலும், இவங்கள கொஞ்சம் பேரை தவிர நிறைய பேர் செய்யவே மாட்டான். கொஞ்சம் பேரை தவிர நிறைய பேர் செய்யவே மாட்டான். இந்த மாதிரி மக்களாக்கும் இவங்க அப்படின்னு யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் பழித்து இந்த வசனத்திலே பேசுகிறான். இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே சஹாபாக்கள் நிறைய பேர் ஓதுனாங்க. ஓதுனவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, யூதர்களுக்கு இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். அதாவது யூதர்களை பேசி இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கான். இதே போன்ற ஒரு கட்டளையை அல்லாஹ் நமக்கு இறக்கினால் கொஞ்சம் கூட நாம் பின்வாங்காமல் கண்டிப்பாக அனைவரும் அதை செய்வோம். அல்லாஹ் நேரடியாக நம்ம கிட்ட சொன்னா செய்யணுமா இல்லையா? இதை விட என்ன இருக்கு? நாம் கண்டிப்பாக செய்வோம், எங்களில் யாரும் பின்வாங்க மாட்டோம். ஆனால் அப்படி ஒரு கட்டளையை நமக்கு தருவதிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து விட்டான் என்று சஹாபாக்கள் சொன்னதும் அப்பத்தான் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னாங்க. என் உம்மத்தில் சில பேர் இருக்காங்க, அவர்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமான் எப்படி இருக்கு? உறுதியான மலைகளை விட வலுவா இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய ஈமான புகழ்ந்திருக்கிறாங்க. அதை விட தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்தரங்கத்தையும் வெளிப்படையையும் அறிந்தவன். அவன் சொல்றது தானே முக்கியம், அப்படித்தானே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுடைய ஈமானை எப்படி புகழ்ந்திருக்கிறான் தெரியுமா? எப்படி பாராட்டி இருக்கிறான் தெரியுமா? பல உதாரணங்கள்ல சொல்லலாங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான் பாருங்க, உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான். இந்த சஹாபாக்கள் எத்தகையோர்கள் என்றால், இந்த முகம்மதோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் எத்தகையவர்கள் என்றால், அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். எப்படிப்பட்ட வார்த்தை பாரு! ஈமானை அல்லாஹ் எழுதிவிட்டான். எழுதிட்டா என்றும் மாறாது, அப்படித்தானே? எழுதிட்டா என்றும் மாறாது. இப்படி அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். அடுத்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சஹாபாக்களுடைய ஈமானை பற்றி, வலாக்கின் ஹுப்பிப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். இந்த ஈமான் உங்களுக்கு பிரியமுள்ளதாக ஆக்கப்பட்டது. இந்த ஈமானை உங்களுக்கு அவன் அலங்காரமாகவும் ஆக்கினான். உலகத்திலே சஹாபாக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? ஈமான் தான். ஈமான் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா ஆக்கப்பட்டது. வாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله
أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அன்பிற்குரியவர்களே, அப்போ சஹாபாக்களுடைய ஈமானை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து வரும்போது என்ன சொல்கிறான்? அடுத்த கட்டமா வலாக்கின் அல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு. சஹாபாக்களை பற்றித்தான் இந்த வசனம் முழுக்க முழுக்க பேசுகிறது. மாறாக ஈமானை அல்லாஹ் உங்களுக்கு பிரியமுள்ளதாக ஆக்கி அதை உங்களுடைய உள்ளத்திலே அலங்காரமாக அழகாகவும் ஆக்கினான். இந்த உலகத்திலே சஹாபாக்களுக்கு பெரிய அலங்காரமாகவும் அழகாகவும் உயர்ந்ததாகவும் எது தெரிஞ்சிச்சு? ஈமான் தான். அதுக்கு கீழே தான் எல்லாம். அல்லாஹ் அவங்களுடைய ஈமானை பற்றி சொல்கிற பாராட்டு இதெல்லாம். அடுத்து இன்னும் சொல்லணுமா? அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், வல்லதீன ஆமனு வஜாஹது வஹாஜரு வஜாஹது ஃபி சபீலில்லாஹி வல்லதீன ஆவவ் வநஸரு உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத்தும் செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போரும் புரிந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு அடைக்கலமும் தந்து பொருளை கொண்டும் மற்றவற்றை கொண்டும் உதவி செய்தார்களோ அவர்கள் உண்மையான மூமின்கள். அவர்கள் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாராட்டுகின்றார். உண்மையான மூமின்கள் என்ற பெயரை வாங்கிட்டாங்க. இந்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்கிற இந்த ஒன்றில் எதையாவது நாம் செஞ்சுருக்கோமா? ஈமானை தவிர. அப்படி தானேங்க. இதில் சஹாபாக்கள்கிட்ட இருந்த ஒன்று சஹாபாக்கள்கிட்ட இருந்த அந்த 5 விஷயத்தில் ஒன்று தான் நம்மக்கிட்ட இருக்குது. மீதி என்ன? நம்ம ஹிஜ்ரத்தும் பண்ணலை, அல்லாஹ்வுடைய பாதையில் போரும் புரியலை, ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்களுக்கு நாம் அடைக்கலமும் தரலை, அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டும் மற்ற உதவிகளை செய்தும் நாம் உதவியும் செய்யலை. இந்த எல்லாமே யாருக்கு பொருத்தமாக இருக்குது? சஹாபாக்களுக்கு பொருத்தமாக. இது அத்தனையும் செஞ்சாங்க. அத்தனையும் செய்தவர்கள் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் அவர்களை பாராட்டுகின்றார். அது மட்டுமில்ல, உலக மக்கள் எல்லோருக்கும் கியாமத் நாள் வர இருக்கிற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஒரு அழைப்பை கொடுக்கிறான். என்ன அழைப்பு தெரியுமா? சஹாபாக்களுடைய ஈமானை போன்று உங்க ஈமான் இருக்கும். இதை விட ஒரு பெரிய அங்கீகாரம் சஹாபாக்களுக்கு வேணுமா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபைன் ஆமன்தும் பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். சஹாபாக்களை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி சொல்கிறான், மூமின்களே, முஸ்லிம்களே, முஹம்மதின் தோழர்களே, நீங்கள் ஈமான் கொண்டது போன்று அவர்களும் ஈமான் கொள்வார்கள் என்றால் அவர்கள் நேர்வழியை பெற்றுக் கொள்வார்கள். அப்போ எல்லா மக்களும் ஈமானிய
ஒரு தரத்துக்கு வரணும்னா அது யாருடைய ஈமானிய தரத்துக்கு வரணும்? சஹாபாக்களுடைய ஈமானிய தரத்துக்கு வர வேண்டும் என்ற அழைப்பை அல்லாஹ் இந்த வசனத்திலே கொடுக்கிறான். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சஹாபாக்களுடைய ஈமானை அல்லாஹ் எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கிறான் என்பதற்குரிய உதாரணத்தை. அப்போ நாம இந்த ஈமான் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, ஈமான் விஷயத்தில் அவங்க கவனம் செலுத்தினானதான் அந்த ஈமானில் ரொம்ப சிறந்த மக்களாக அவர்கள் விளங்கினார். ஈமான் என்பது அது உள்ளத்திலே உணரப்படுகிற விஷயம். ஈமானுக்குன்னு ஒரு சுவை இருக்கிறது, ஈமானுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? என்னங்க சொல்றீங்க, ஈமானுக்கு டேஸ்டா, ஈமானுக்கு சுவையா, அது எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னு கேட்குற நிலைமையில தான் நம்மள பலரும் இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டீ காஃபியுடைய சுவை, வடை சம்சாவுடைய சுவை, நோன்பு நாள் வந்தால் நோன்பு கஞ்சியுடைய சுவை, இதுதான் தெரியும். ஈமானுடைய சுவை நமக்கு தெரியுமா? என்றாவது அதை சுவைத்தது உண்டா? சஹாபாக்கள் பல கட்டங்களில் சுவைத்திருக்கிறார். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. என்ன தெரியுமா? நஹ்னு ஃபித்யானுன் ஹஸாவிரா, நாங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே சம வயது உடைய இளைஞர்கள். நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா? தஅல்லம்னல் ஈமான قبل أن نتعلم القرآن, குர்ஆனை கற்பதற்கு முன்னால் ஈமானை நாங்கள் கற்றோம். ثم تعلم القرآن فازددنا الإيمان, பிறகு நாங்கள் குர்ஆனை படித்து நாங்கள் எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்தி கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்தா எதுக்கு ஒன்று சேர்றாங்க? ஈமானை படிக்கிறதுக்கா? எதுக்கு? ஊர் சுத்துறதுக்கு. இளைஞர்கள் ஒன்று சேருவது எதற்கு? சாப்பிட்றதுக்கு. இளைஞர்கள் ஒன்று சேருவது எதுக்கு? விளையாடுறதுக்கு. இளைஞர்கள் ஒன்று சேர்றது எதுக்கு? சும்மா கூடி பேசி அரட்டை அடிக்கிறதுக்கு. இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஈமானை படித்திருக்கிறார்கள். ஈமான் என்பது படிச்சு புரிஞ்சு தெரிகிற விஷயம். இதான் சஹாபாக்கள் ஈமானோடு அவர்கள் காட்டிய அந்த அக்கறை. ஈமானை இன்னைக்கு நாம படிக்கிறோமா? ஈமானின் கிளைகள் 6 அப்படின்னு தலைப்பு போட்டு வாங்க ஈமானை படிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி 6 பேர் வந்து உக்காந்துருக்குறாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. ஈமானின் தூண் எத்தனைங்க? 6. வந்திருக்கிற நபரும் எத்தனை? 6 தான். இந்த லட்சணத்தில் நம்முடைய ஈமானின் நிலை இருக்கிறது அப்படின்னா, அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஈமானை என்னைக்கு நாம் சரி செய்ய போகிறோம்? நாம் எப்படி நாம் ஈமானை புதுப்பிக்க போகிறோம்? ஈமானை நாம் அடிக்கடி புதுப்பித்து கொண்டே இல்லாவிட்டால் அது ஒரு நேரத்தில் ஒன்றுமில்லாமல் போய் மரணித்து விடுமே, செத்து விடுமே. அப்படின்னா நம்முடைய ஈமானை நாம் எப்படி பாதுகாக்க போகிறோம்? அடுத்த சவால் என்னங்க? ஈமானை பாதுகாக்கிறது. அப்படித்தானே? ஈமானை புதுப்பிக்கிற கடமை இருக்கு அப்படின்னா அதே மாதிரி ஈக்குவலான முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன? அந்த ஈமானை பாதுகாக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்து வஹி எழுதினவரே இஸ்லாத்தை விட்டுட்டு போயிட்டார். உண்மைதானே? வரலாற்றில் நடந்திருக்கா இல்லையா?
அவரே ஈமானை விட்டுட்டு போயிட்டார். அல்லாஹ் அவரை கடுமையா தண்டிச்சான். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுது, கிறிஸ்தவ மதத்திலிருந்து ஒருத்தர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வஹி எழுதுகிற பொறுப்பில் இருந்தார். அப்புறம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த முகம்மதுக்கு ஒன்றும் தெரியாது, நான் எழுதி கொடுக்கறத தான் இவர் வஹின்னு சொல்றார் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம், ஒரு விஷம பிரச்சாரம் செஞ்சார். வஹியில கை வச்சிட்டார், வஹியில விளையாடிட்டார். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுது, அவர் தெருவிலே ரோட்டிலே நடந்து போகிற சமயத்தில் திடீரென்று அவருடைய கழுத்து முறிக்கப்பட்டு இறக்கிறார். சொல்ல முடியாது, மலக்குகள் கூட வந்து என்ன செஞ்சிருக்கலாம், கழுத்தை திருவி உடைச்சிருக்கலாம். யாருமே இல்லைங்க, திடீரென்று அவருடைய கழுத்து முறிக்கப்பட்டு இறந்து போறார். அவரை மக்கள் அடக்கம் செய்கிறாங்க. மறாவது நாள் காலையில் பார்த்தா பூமி அவரை வெளியே துப்பிடுச்சு. பூமி அவருடைய உடலை ஏற்றுக்கல. அந்த யூதர்கள் கோவப்பட்டாங்க, இது முகம்மதுடைய வேலையும் முகம்மதின் தோழர்களின் வேலையும் தான், அங்கே இருந்துட்டு வந்ததுனால இந்த மாதிரி கோபத்தில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மறாவது நாள் வேற இடத்துல இன்னும் ஆழமாக குழி தோண்டி புதைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா, புதைச்ச நாள்ல இருந்து அடுத்த நாள் பார்த்தா அவர் வெளியே வந்து கிடக்கிறார். பூமி அவரை ஏத்துக்கல, பூமி துப்பிடுச்சு. இப்பயும் அப்படிதான் நினைச்சாங்க கிறிஸ்தவர்கள். மூணாவது முறைய நல்ல ஆழமா தோண்டி வேற இடத்துல புதைக்கிறாங்க. அப்பவும் அதே மாதிரி வெளியே வந்து கிடந்தார். அப்பதான் அந்த யூதர்களுக்கு நசாராக்களுக்கு புரிஞ்சிச்சு, இது முகம்மதுடைய வேலையும் இல்லை, முகம்மதுடைய தோழர்களின் வேலையும் இல்லை, படைத்த அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் இவரை தண்டிச்சிட்டான் அப்படின்னு அந்த மக்கள் அவரை அடக்காமலே விட்டு விட்டார்கள். இத்தனைக்கு இவர் யாரு? வஹி எழுதுகிற பொறுப்பில் இருந்தவர். உலகத்தில் வஹி எழுதுறதை விட ஒரு சிறந்த பணி, சிறந்த அமல் இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்பேற்பட்ட பணியில் இருந்தவர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டாரு, ஈமானை இழந்துட்டாரு, ஈமானை பாதுகாக்கல. அப்ப இந்த ஈமானை நாம பாதுகாக்கணுமா இல்லையாங்க? நம்முடைய சந்ததி, நம்முடைய தலைமுறை அதை பாதுகாக்கணுமா இல்லையா? பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறையையும் கவலையையும் நாம் ஏற்படுத்த வேண்டுமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் தங்களுடைய ஈமானை எப்படி பாதுகாத்தார்கள்? எல்லாத்துக்கும் பாடம், எல்லாத்துக்கும் பாடம் யாரு? சஹாபாக்கள் தான். அல்லாஹ் மேல, ரசூல் மேல, மறுமை நாள் மேல வைத்திருந்த அந்த விசுவாசம் எப்படி பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கும் அவங்க ரோல் மாடலா நமக்கு இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரதியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரோமர்களோடு சண்டையிடுவதற்காக ஒரு படை பிரிவுக்கு தளபதியாக நியமித்து அனுப்புகிறாங்க. சண்டை செய்ய போன இடத்துல சண்டையில் தோற்று போய் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவங்களோடு போயிருந்த வீரர்களையும் அந்த ரோம் நாட்டு மன்னன் கைதி பண்ணிட்டான். கைதி பண்ணி அவனுடைய அரசவைக்கு கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போய் என்ன சொன்னான் தெரியுமா? நீ இஸ்லாத்தை விட்டுரு, முகம்மதுடைய மார்க்கத்தை புறக்கணிச்சு, எனது ஆட்சியில் பாதியை உனக்கு நான் தருகிறேன். மனிதன், அதாவது மனிதனுடைய உள்ளம் தடம் பொருள்ற இடமா இல்லையா இது? ஈமான் சருகிற இடமா இல்லையா இது? ஒரு சாதாரண
ஈமான்தாரியாக இருந்தால் அவருடைய ஈமான அசைச்சி பார்க்கிற இடமா இல்லையா அது? எனது ஆட்சியில் பாதியை தருகிறேன். என்ன சொல்ற? அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு உறக்கச் சொன்னார். அந்த மன்னனுடைய காதிலே நல்ல பதிர மாதிரி சொன்னார், உனது ஆட்சியில் பாதி என்ன, உனது ஆட்சியை முழுவதுமாக என் கையிலே கொடுத்தாலும் மா ராஜஅது அன் தீனி முஹம்மதின் தர்ஃபத ஐனி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனை விட்டு கண் சிமிட்டும் நேரம் அளவுக்கு கூட நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். கண் சிமிட்டும் நேரங்கிறது எவ்வளோங்க? அந்த அளவுக்கு கூட யோசிச்சு பார்க்கல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இவருடைய ஈமானை எப்படி உறுதியாக்கியிருக்கான், இவருடைய தீனை எப்படி அல்லாஹ் உறுதியாக்கியிருக்கிறான் பாருங்க. ஆனால் இவர் இஸ்லாத்தை ஏற்ற புதுசில் எப்படி இருந்தவர் தெரியுமா? இவர் ஒரு நகைச்சுவை நிறைந்த ஒரு சஹாபி, விளையாட்டுத்தனமாக இருப்பார். எப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் ஒரு சின்ன படைப்பிரிவுக்கு தளபதியாக நியமித்து அனுப்புகிறாங்க. அங்கே போன பிறகு அந்த மக்கள்கிட்ட கேட்குறாரு, ரசூலுல்லாஹ் எனக்கு கட்டுப்படணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆமாம் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு கட்டுப்படலைன்னா நரகம், அது பெரிய பாவம்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? ஆமாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க, போய் எல்லாரும் விறகு எடுத்துகிட்டு வாங்கங்கிறார். எல்லா சகாபாக்களும் என்ன செய்கிறாங்க, உடனே விறகு எடுத்துகிட்டு வர்றாங்க. விறகு எடுத்துகிட்டு வந்து சேகரிச்சாச்சு. பிறகு அந்த விறகுக்கு தீ வையுங்கிறாரு. அவங்களும் தீ வைக்கிறாங்க. மூணாவது எல்லாரும் சேர்ந்து அதில் குதிங்க அப்படிங்கிறார். எல்லாரும் சேர்ந்து அதில் குதிங்க அப்படின்னோட சகாபாக்கள்லாம் அப்படி நின்றுட்டாங்க. என்னடா இது, ரசூலுக்கு கட்டுப்படணும், அதாவது அமீருக்கு கட்டுப்படணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாரு, என்ன செய்கிறது, குதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தயங்குறாங்க. இல்லை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க நான் உளுந்துடணும்னு அவங்களும் குதிக்க தயாராகிட்டாங்க. உடனே வேணாம் 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 வேணாம், நான் உங்கள்கிட்ட சும்மா தமாஸ் பண்ணேன் அப்படின்ட்டார். என்னது, நான் சும்மா உங்கள்கிட்ட விளையாடினேன், நீங்கள் கரெக்டாக அதில் இருக்கிறீங்களான்னு பார்த்தேன் அப்படின்னு தமாஸ் பண்ணேன் என்று சொன்னவர் தான் இந்த சஹாபி. ஆனால் சுப்ஹானல்லாஹ், போர் செய்ய போய் கைதியாகி ஒரு மன்னனுக்கு முன்னாடி நிற்கும் போது ஈமான விடு அப்படின்னு சொன்ன போது என்ன வார்த்தையை சொல்றாரு, உன் ஆட்சியில் பாதி என்ன, முழுவதை தந்தால் கூட கண் சிமிட்டும் நேரம் அளவுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த மார்க்கத்தை நான் விடமாட்டேன். எப்படி இருந்தவர் எப்படி மாறுறாரு பார்த்தீங்களா? நம்மளும் இப்படி தாங்க மாறணும். ஈமான்ல நம்மளும் இப்படி தான் என்ன செய்யணும், மாறணும். அவருக்கு ஏற்பட்ட மாற்றம் நமக்கு எப்போது ஏற்பட போகிறது? அடுத்து என்ன அப்படின்னா, உன்னை கொன்றுவேன். ஆட்சியில் பாதியை தர்றேன்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி பார்த்தான். அவருடைய ஈமான விலை கொடுத்து வாங்க நினைச்சான். முடிஞ்சிச்சா? முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மக்களிடையே ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே காலையில் மூமினாக இருக்கக்கூடிய ஒருவன் மாலையிலே காஃபிராக மாறிவிடுவான். மாலையிலே மூமினாக இருக்கக்கூடிய ஒருவன் காலையிலே காஃபிராக மாறிவிடுவான். யபீஉ தீனஹு பிஅர்தின் மினத் துன்யா, உலகத்தின் அற்ப லாபங்களுக்காக தனது மார்க்கத்தை, தனது ஈமானை விற்று விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது இன்னும் முழுசாகலை, ஆனாலும் அதற்கான சிம்டம்ஸ் நடக்குதா இல்லையா? இன்னைக்கு உலகத்தினுடைய எத்தனை மக்கள் அற்ப லாபங்களுக்காக தனது ஈமானை துறந்து விடுகிறார்கள், மார்க்கத்தை
துறந்து விடுகிறார்கள், அல்லாவின் கட்டளையை மீறி விடுகிறார்கள், பாவத்திலே மூழ்கி விடுகிறார்கள். அப்ப ரெண்டாவது என்ன சொல்றான்? உன்னை கொன்றுவேன் அப்படின்னு உயிர் பயத்தை ஏற்படுத்துறான். அந்த மன்னன் என்ன சொன்னான் தெரியுமா? வீரர்களே, இவனை பிடித்து மைதானத்திலே நிறுத்தி சுற்றி நின்ற அனைவரும் அம்பை விடுங்கள். நீங்கள் விடும் எந்த அம்பும் அவன் மீது படக்கூடாது. அவரை உராசி கொண்டு செல்ல வேண்டும். ஒரே அடி அம்பு பட்டு இறந்து போயிட்டா ஒன்றும் தெரியாதுங்க. அப்படித்தானே? மரணங்கிறது ஒரு சின்ன மயக்கம் மாதிரி, அப்படித்தானே? முடிஞ்சு. ஆனால் உயிர் பயம் கடுமையானதா இல்லையா? அதனால் அந்த உயிர் பயத்தை ஏற்படுத்தி அந்த வாழணுங்கிற ஆசை அவருக்கு கொடுத்து அதன் மூலம் இவருடைய ஈமான விலை கொடுத்து வாங்கணும்னு பார்க்குறான். அதே மாதிரி மைதானத்தில் அவர் நிறுத்தப்படுகிறார். சுற்றி நின்று எல்லோரும் அம்பை விடுறாங்க. எந்த அம்பும் அவர் மேலே படாம அவரை உராசி கொண்டு செல்கிறது, அவருக்கு நெருக்கமாக செல்கிறது. அப்பையும் அவர் ஈமான இழக்கலை. போதும் என்னை விட்டுரு, நான் ஈமான விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லலை. பயப்படாம அவர் நிற்கிறார். அடுத்த சோதனை எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நம்ரூத் மன்னன் 2 கைதிகளை அழைத்து ஒருவனை கொன்று ஒருவனை உயிரோடு விட்டான். அதே மாதிரி இந்த மன்னனும் என்ன செய்யறான்னா, கைதிகள்ல 2 பேரை வர வைக்கிறான். 2 பேரை வர வச்சு ஒருத்தனை விடுதலை பண்றான், உயிரோட விடுறான். இன்னொருத்தனை என்ன பண்றான்? அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னாடியே நன்கு கொதிக்க வைக்கப்பட்ட எண்ணெய் கோப்பரையில போட்டு அவனை வேதனை பண்றான், கொல்றான். இதை கண்கூடா பார்க்கும்போது எப்படி இருக்கும் அவருக்கு? இதே நிலைமை தான் உனக்கும். தீனுல் இஸ்லாத்தை விடுறியா இல்லையா அப்படின்னு கேட்டான். அப்ப அப்துல்லா இப்னு ஹுதாஃபா கண்ணீர் வடித்து அழுகிறார். இந்த இதை பார்த்துட்டு கண்ணீர் வடித்து அழுகிறார். உடனே மன்னன் நினைச்சான், இவருடைய ஈமானை நாம் அசைத்து பார்த்து விட்டோம், நாம் நம்முடைய சோதனையில் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு நினைச்சான். எங்க இவர் ஈமான விட போறாரு, பொறுமை இழந்து அழுகிறார் அப்படின்னு நினைச்சான். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? என்னிடத்தில் இருப்பதோ ஒரு உயிர். எனக்கு என்னுடைய உடம்புல உள்ள ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு உயிர் இருந்து அந்த ஒவ்வொரு உயிரையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஆனால் என்னிடத்தில் அந்த உயிர்கள் இல்லையே, இந்த ஒரு உயிர் தான் இருக்கு என்பதை நினைத்து இந்த நேரத்தில் நான் கண் கலங்கினேன், அழுதேன் என்று சொன்னவுடன் அந்த மண்ணை மீண்டும் மண்ணை கவிட்டான். என்னடா இது, எப்படி செஞ்சாலும் இவனது ஈமான உள்ளத்தை அசைக்க முடியலையே, தீனுல் இஸ்லாத்தை விட்டு இவனை பின்வாங்க வைக்க முடியலையே அப்படின்னு அடுத்த கட்ட சோதனை என்ன தெரியுமா? சிறையிலே அடைத்து பசியும் பட்டினியாக போட்டு பல நாட்களுக்கு பிறகு பன்றி இறைச்சியையும் மதுவையும் கொடுக்கிறான். எப்படிப்பட்ட சோதனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சோதனை இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே சோதனை ஆயிட்டா என்ன பண்ணுறது? ஒன்றில் தப்பிச்சாலும் இன்னொன்றில் மாட்டிப்போம், அப்படி தானே? ஈமான் பலகீனமாக இருக்கிறவர் அப்படி தான். ஆனால் இங்கே பாருங்கள், வரிசையாக நடக்குது. அதே மாதிரி சிறையில் அடைச்சி பல நாள் பசியும் பட்டினியுமா வச்சு ஒரு நாள் பன்றி இறைச்சியும் மதுவும் அனுப்பி வைக்கப்படுது. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை சாப்பிடவில்லை. மார்க்கம் அனுமதிக்கிறது தான். இது போன்ற சந்தர்ப்பத்தில் அதை சாப்பிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதித்தாலும் நீ இங்கே செய்வது எனது தீனை, எனது ஈமானை
விலை கொடுத்து வாங்குவதற்காகவும் அதை அசிங்கப்படுத்துவதற்காகவும் செய்கிறாய், நான் அதை சாப்பிட மாட்டேன் என்று அந்த நேரத்திலும் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியாகவே இருக்கிறார்கள். எல்லா டெஸ்ட்லையும் வென்றுட்டார். கடைசியா மன்னன் என்ன சொன்ன தெரியுமா? என் தலையில ஒரு முத்தமிடு அப்படின்னா. அவர் கேட்டார், தலையில முத்தம் தானே கொடுக்கணும், முத்தமிட்டா என்னை மட்டுமல்ல என்னோடு பிடித்து வைத்திருக்கிற அத்தனை வீரர்களையும் நீ விடணும், விடுவியா? அப்படின்னா நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். தலையில முத்தம் கொடுக்கறது ஒன்றும் தப்பில்லையே, ஏதோ ஆசையில் கேட்டுட்டு போறான், கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனது தலையிலே முத்தமிட்டார்கள். முத்தமிட்ட பிறகு அவரும் அவரோடு சென்ற அத்தனை வீரர்களும் ரோம் நாட்டு மன்னனால் விடுதலை செய்யப்பட்டு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின் ஐ யுகப்பில ரஸ இப்னி ஹுதாஃபா. அனைத்து முஸ்லிம்களும் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலையிலே முத்தமிடுவது கடமை. நான் முதலாவதாக அவரது தலையிலே முத்தமிட்டு அதை தொடங்கி வைக்கிறேன் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இந்த வரலாறெல்லாம் படிக்கணும், கேட்கணும். எப்படி ஈமானை மெருகேற்றி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்ககிட்டையும் என்கிட்டையும் இருக்கிற ஈமான் சாதாரணமாக சின்ன நெருக்கடியிலிருந்தும் சின்ன சோதனையிலிருந்தும் நம்மை பாதுகாக்காமல் இருக்கிறது என்றால், பெரிய பெரிய சஹாபாக்களுக்கெல்லாம் ஏற்பட்ட சோதனையும் நெருக்கடியும் நமக்கு வந்தால் நம்முடைய ஈமானின் நிலை என்ன? இதை நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதனால் அன்பிற்குரியவர்களே, இந்த ஈமானை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய உயிர் பிரிகிற வரைக்கும், மௌத்தா போகிற வரைக்கும் இதை பாதுகாக்கணும். இது அல்லாஹ் நமக்கு சொல்கிற பாடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிற பாடம். சஹாபாக்கள் நமக்கு விட்டு சென்ற பாடம். ஆகவே நம்முடைய ஈமானை பற்றி நாம் அக்கறை கொண்டு, கவலைப்பட்டு, பயந்து அதை சீர் செய்கின்ற அந்த வேலையில் நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும். வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கை பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் வழங்குவானாக. இந்த ஜும்மா தினங்களில் கூட நீங்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு தீனுல் இஸ்லாத்தை கேட்பதற்காக மற்றொரு முறை நீங்கள் பள்ளிவாசலை நோக்கி வந்திருக்கிறீர்கள். வந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையில் அருள் புரிவானாக. உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. உங்களுக்கு சோதனைகள் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படியே சோதனைகள் ஏற்பட்டாலும் சீக்கிரமே அதிலிருந்து வெளியேறக்கூடிய நல்ல சூழலை உருவாக்குவானாக. உங்களுடைய குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக மூமின்களுக்கு நாளை மறுமையில் நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிற அந்த சுவன பேரின்பத்தை வழங்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆ சொல்றீங்க.